துறவு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் ஆபிரகாம் கொடுத்ததை விட அதிகமாக ஈசாக்குக்கு வந்துருச்சு. அவனை பார்த்து அமலேக்கியர்கள் பயப்படுறான், அபிமெலேக்கு பயப்படுறான். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ என்ன செஞ்சிடாத, எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத, என்னை துரத்திடாத, அடிச்சிடாத, நம்ம வேணா உடன்படிக்கை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே யார் மேலே வந்துச்சு? ஈசாக்கு மேலே வந்துச்சு. இதை நம்ம உட்காந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இதை தான் கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை கிருபையாக வேறு பிரிச்சிங்க, அபிஷேகிச்சிங்க, வாக்குத்தத்தம் பண்ணிங்க, இது அப்படியே என் சந்ததிக்கும் போகணும், அப்படியே என் சந்ததிக்கும் போகணும். இப்போ பாருங்க, ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 59 கடைசி வாசிங்க. இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். உன் மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தையும், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தி காட்ஸ் வேர்ட், இது ரெண்டும் உன்னிலிருந்தும் நீங்காது, உன் சந்ததியிலிருந்தும் நீங்காது, உன் சந்ததியிலிருந்தும் நீங்காது. இந்த பிளஸிங் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஹோலி ஸ்பிரிட்டும் காட்ஸ் வேர்டும் உன் பையன்கிட்ட இருந்துச்சுன்னா அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹோலி ஸ்பிரிட்டும் காட்ஸ் வேர்டும் உன் சந்ததிகிட்ட இருந்துச்சுன்னா அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாகவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருவார். ஏன்னா நீங்க நீதிமானா இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாக்கு தத்தம், அவன் நீதிமானா இருக்கிறான், ரெண்டும் சேர்ந்து டபுள் ஃபோல்ட் பிளெஸிங் அவனுக்கு போயிடும். ஆனா நீங்க சேர்த்து வைக்கிற விஷயம் டபுள் ஃபோல்டாக மாறாது. அது உலகத்தானுக்கு. அம்பானி வச்சது முகேஷ் அம்பானி மாத்துவாரு, முகேஷ் அம்பானி வைக்கிறத அவர் பையனுடைய அவர் வேற மாதிரி மாத்துவாரு. அது வேர்ல்டு, ஒரு நாள் இல்லாமல் போகும். அலெக்சாண்டர் சேர்த்து வச்சது அவர் சந்ததிக்கு இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு அலெக்சாண்டர் சந்ததி எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது, இன்னைய வரைக்கும் தெரியுது. அவன் ஊரா அலைஞ்சாலும் சரி, நாடா பரதேசியா அலைஞ்சாலும் சரி, எங்க வேணா துரத்தப்பட்டாலும் சரி, ஆனா ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கும் பூமியில இருக்கு. அதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு நான் சொல்றேன். நம்முடைய வியூ எதுல இருக்கு? இவ்வளவு நேரம் நான் சொன்னது துறவை பத்தியோ, இவ்வளவு நேரம் நான் சொன்னது தேசத்தை பத்தியோ அல்ல. இதே ஆபிரகாம் திருப்பி சொல்றாரு, தேசத்துக்கு வந்தாச்சு, சுதந்திரிச்சாச்சு, பையன் கையில கொடுத்தாச்சு. இதே ஆபிரகாம் இன்னொன்னு சொல்றாரு. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் அவனுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு. பாருங்க, நான் வந்துட்டேன், தேசத்துக்கு வந்துட்டேன், இந்த தேசத்துக்கு வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது அல்ல, இதிலும் மேலான ஒரு தேசம் இருக்கு, அதுக்குத்தான் நான் காத்திருக்கிறேன். அவனுக்கு இருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இல்லை. அவன் ஏன் கூடாரங்கள்ல குடியிருந்தான்? அது ஞான அர்த்தம். ஏன் கூடாரங்கள்ல குடியிருந்தான்? ஐ எம் லிவிங் இன் a temporary tent. எனக்கு பர்மனன்ட் டென்ட் ஒன்று வருது, அஸ்திவாரம் உள்ள நகரம் வருது, நான் அதற்கு காத்திருக்கிறேன். அதனால நீங்கள் இன்னைக்கு கூடாரத்தில் குடியிருக்கணும்னு அர்த்தம் அல்ல. நான் இருக்கிறது ஒரு டென்ட் மாதிரி, இது டெம்பரவரி. எங்கிட்ட இருக்கிறது ஒரு டென்ட், டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி. அது உங்க வேலையோ, பணமோ, படிப்போ, புகழோ, அந்தஸ்தோ, அல்லது நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களோ, அத்தனையும் டெம்பரவரி. நான் ஒரு டெம்பரவரி வேர்ல்டுக்குள்ள இருக்கிறேன், ஒரு டெம்பரவரி பிளஸிங்குள்ள இருக்கிறேன். இதை தூர்த்து யாராவது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை விட பெருசா திருப்பி கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இதை குறித்து சொல்லவில்லை. நான் எதிர்பார்க்கிற ஒரு அஸ்திபாரமுள்ள நகரம் இருக்கு, அதுக்குத்தான் நான் காத்திருக்கிறேன். இதை தான் நீங்க உங்க பையனுக்கு கொடுத்துட்டு போனோம், உங்க சந்ததிக்கு கொடுத்துட்டு போனோம். அதை தான் உங்க சந்ததியின் சந்ததிக்கு கொடுக்கணும். கவலைப்படாத, அப்பா சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை அழிக்காம மட்டும் நீ பார்த்துக்க. சொல்லிட்டு போறது என்னது? கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் போட்டு, உள்ளேயே படிக்கட்டு போட்டு, மார்பிள்ல போட்டு, உனக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், டோன்ட் வரி, இதை நீ மட்டும் பத்திரமா பார்த்துக்க.
உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இருக்காது. இருக்காது. ஏன் இருக்காது? அவன் சோம்பேறி ஆயிடுவான். யோசிச்சு பாருங்க. நல்ல பேங்க்ல பணத்தை போட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டு மாசம் ஆனால் மளிகை சாமான் வாங்கி போட்டு உங்கள் பையனை வைங்க, 3 மாதத்தில் சுகர் வந்துடும். சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சானா என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? அது அல்ல ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம்? இந்த வீடு இருக்கோ இல்லையோப்பா, இந்த கார் இருக்கோ இல்லையோ, இந்த மேன்மைகள் இருக்கோ இல்லையோ, நான் ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னை வரைக்கும் அவர் தான் என்னை கொண்டு வந்து நடத்தினாரு. இதெல்லாம் உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்குமோ தெரியாது, ஆனால் அவரை பிடிச்சிக்கோ, அவர் உன்னை நிரந்தரமாய் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தாட் வரணும் நமக்கு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த தேசத்தில் நீ ஏன் குடியிருக்கிற தெரியுமா? இந்த பூமியில், தேசம் என்பது பூமி, இந்த தேசத்தில் நீ குடியிரு. எதுக்கு குடியிருக்கிற? இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, உலகத்தில் உனக்கு வேதனை உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏமாத்துறவன் இருப்பான், உங்க சொத்துக்களை அபகரிக்கிறவன் இருப்பான். இதெல்லாம் டெம்பரவரி. வேணா இதே உலகத்தில் திருப்பி நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன், அதுவும் டெம்பரவரி. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்ட. உன்னுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாதா இருக்கு ஆபிரகாம், ஆனா டெம்பரவரி. நீயும் லோத்து ஒன்னா குடியிருக்கவே முடியாது, அவ்வளவு ஆசீர்வாதம், ஆனா டெம்பரவரி. போதும், இதுக்கு மேல வேணான்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட வந்துருச்சு, ஆனா டெம்பரவரி. ஏன்? இதை விட பர்மனண்டா எனக்கு ஒன்று வரப்போகுது. அந்த தாட்டு வந்தா மட்டும்தான் நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னும் இல்லை. அதாவது அன்றாட வேலைகள் செய்யறது நான் தப்புன்னு சொல்லலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு நான் உண்மையா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை விட மேலானது ஒன்று வரப்போகுதுங்கிற எண்ணம் மட்டும் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்தாருன்னா அதனால ஈசாக்குக்கு அவர் கல்யாணம் பண்ணாம இல்லை, அதனால இதெல்லாம் பராமரிக்காம இல்லை. ஒரு தமஸ்கு ஊரானாகிய எலியேசர்னு ஒருத்தனை வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறதனை வச்சு எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்க, எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் விட்டுருங்க அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்கு, இது மேல எது மேலேயும் எனக்கு என்ன இல்லை, ஒரு நாட்டம் இல்லை. இருந்தாலும் சோத்திரம், போனாலும் சோத்திரம், பத்திரமா நான் பார்த்துப்பேன். மீறி அபிமெலேக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேனா, போட்டோம், திருப்பி தரத்துக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தந்தாலும் சோத்திரம், தராவிட்டாலும். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? என்னுடைய எண்ணம் எல்லாம் வேற ஒன்று மேல இருக்குது. அது எப்போ வரும்னு நான் காத்திருக்கிறேன். அது வந்தால் நான் பாட்டு போய் நிம்மதியாக இலைய பாரிக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் அதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா அந்த வெளிநாட்டுக்கு வரோன்னு சொன்ன உடனேயே நம்ம மைண்டில் ஏற்றி இருக்கிற விஷயமோ, நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கிற மிக முக்கியமான விஷயமோ எப்படியாவது லைஃப்பில் செட்டில் ஆயிடணும். அதுக்கு தான் நீங்கள் வந்தோம், அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அதுக்கு தானே வந்தோம். யோசேப்பு ஏன் எகிப்துக்கு போனார்? செட்டில் ஆகிறதுக்கா? செட்டில் ஆகிறவர் இருந்தால் அவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், நீங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நாள் திரும்பி போவீர்கள், போகும்போது என்ன செய்யுங்க, என் எலும்பு கூட எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ அவர் எகிப்தில் என்ன ஆக வரல, செட்டில் ஆக வரல. தானியேல் பாபிலோனுக்கு போயிட்டாரு, ராஜாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இன்னும் அவருக்கு அங்கே செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் ஒன்று வரல. உட்காந்து கணக்கு பார்க்குறாரு, எப்போ திரும்பி போவோம். அரசாஷ்டா மன்னன்கிட்ட போயிட்டு நெகமியா வந்துட்டாரு, நல்ல போஸ்டிங், பானபாத்திரக்காரர், ராஜா பக்கத்தில் உட்காந்துட்டு திராட்சை ரசம் எடுத்து கொடுத்து ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. என்ன சொன்னாலும் ராஜாவுடைய உயிரை இவர் கையில் தான் இருக்குது. ஒரு டிராப் கலந்தாருன்னா ராஜா முடிஞ்சிச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்டிங். ஆனால் அவன் சொல்றான், எருசலேமத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நான் துக்கமாக இருந்தேன். என்னுடைய இருதயம் நான் இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நான் வந்தது இந்த மேலான போஸ்டிங்கை அடைஞ்சு நான் இந்த இடத்துல வீடு கட்டி வாழ்றதுக்கு இல்லை, திரும்பி என்னுடைய தேசத்துக்கு நான் போவேன். அங்கே போய் நான் என்ன இருப்பேன்றதுலாம் வேற விஷயம், ஆனால் நான் அங்கே போகணும். இந்த எண்ணம் தான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். இந்த பூமியில் கர்த்தர் உங்களை எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் உட்கார வச்சாலும், இருதயத்தின் ஓரத்தில் ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும், இது டெம்பரவரி. என்ன ஆண்டவர் இந்த இடத்துல உயர்வில் உட்கார வச்சதுக்கு ஏதோ பூமியில் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் என்னுடைய நோக்கம் எப்படியாவது நான் திரும்பி அங்கே போயிடணும். அந்த எண்ணம் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு, அந்த எண்ணம் ஈசாக்குக்கும் இருந்தது, தானியேலுக்கும் இருந்தது, அதே எண்ணம் நெகேமியாவுக்கும் இருந்தது, அதே எண்ணம் எஸ்ராவுக்கும் இருந்தது, அதே எண்ணம் மொர்தேக்காய்க்கும் இருந்துச்சு, அதே எண்ணம் நமக்கும் இருக்கணும்.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்துக்கு சோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம அசட்டையாக நினைக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு முகாந்தரம் இருக்கும். அது வேலையோ சம்பாத்தியமோ எல்லாத்துக்கும் ஒரு முகாந்தரம் இருக்குது. ஆனால் இது அல்ல. இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். திருப்பியும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்களை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் நீங்கள் சம்பாதித்து கோடீஸ்வரனாகி ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு இல்லை. உங்களை இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நான் பலர்கிட்ட சாட்சி கேட்டிருக்கிறேன். நான் அங்கே போய் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பஹ்ரைன் வந்து தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சவுதி வந்து தான் ரட்சிக்கப்பட்டேன், அங்கே தான் கத்தர். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் கத்தர் கொண்டு வந்தார். கத்தர் கொண்டு வந்ததுக்கான முகாந்திரம் அதுதான். இல்லைன்னா இங்கே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அங்கேயே வச்சு ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன் இந்தியாவில் இல்லாத சோர்ஸா? இந்தியாவில் இல்லாத ஆசீர்வாதமா? தேவன் நினைச்சா உன்னை பாபிலோன்ல வச்சும் ஆசீர்வதிப்பார், எகிப்தில் வச்சும் ஆசீர்வதிப்பார், எருசலேமில் வச்சும் ஆசீர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்க வேணாலும் வச்சு கத்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களை இங்கே கொண்டாந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இங்கே வந்தாதான் உனக்கு அந்த தேவ அறிவு வரும்னு கத்தர் நினைக்கிறார். அதுக்கு ஆண்டவர் கொண்டாந்துருக்கிறார். சில பிரிவினைகள் சிலரை விட்டு உங்களை பிரித்து கொண்டாந்தாதான் நீங்கள் தேவன் பக்கம் திரும்புவீங்க. இல்லைன்னா அவன் தேவன் பக்கம் உங்களை திரும்ப விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவர்களை கத்தர் என்ன செஞ்சிருவார்? பிரித்து கொண்டாந்து தன்னை அறிகிற அறிவை கொடுத்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இது அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, என்னுடைய எண்ணம் என் தேவன் மேலே இருக்கும், அவர் வருகை மேலே இருக்கும். அது வரைக்கும் நான் என்னுடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமானது என் மேல் உள்ள என் ஆவியும் என் வாயில் இருக்கும் என் வார்த்தையும். இதை தான் பிரதானமாக என் சந்ததிக்கு நான் கொடுத்துட்டு போவேன். மிச்செல்லாம் இருந்தால் நான் கொடுக்க போகிறேன். அது நிரந்தரமானதல்ல, ஆனால் இது நிரந்தரமானது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா?